உங்க மொபைல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நீங்களே எடிட் பண்ணி நீங்களே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருவேளை எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். போட்டோ தேவைப்படுறதுனால ஒரு காலேஜுக்கோ இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கோ இல்லை எதுக்கோ ஒன்றுக்காக உங்களுக்கு அவசரத்துக்கு எமர்ஜென்சி உங்களுக்கு தேவைப்படுறதுனா இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸை நீங்களே உங்க மொபைல்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கூகுள்ல உள்ள போங்க. உள்ள போய் கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க உள்ள போங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து கேலரியில உள்ள போட்டோவை எடுத்து முதல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அதுல உள்ள பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையான சைஸ் என்னவோ பாஸ்போர்ட் சைஸ் என்ன சைஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்தியனா இல்ல என்னங்கிறது மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதுல இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல நீங்க வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 போட்டோவோ 12 போட்டோவோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். இந்த போட்டோவை என்ன செய்ய நினைச்சீங்கன்னா பக்கத்துல வந்து அங்க போட்டோ ஸ்டூடியோனாலும் சரி அவங்களுக்கு வந்து எங்கனாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டோ காப்பி வந்து உங்க மொபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெளியில எங்க எமர்ஜென்சி வெளியில போற நேரத்தில் இந்த போட்டோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.